ரிலீஸ்க்கு முன்னால் நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க. அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை எக்ஸாஜரேஷன் நினச்சிட்டு அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி நெகட்டிவிட்டியோட பேச ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அது உண்மையிலே என்னதான் நடந்துச்சு சார்? நீங்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன, மக்கள் பதில் எப்படி போய் சேருது? சார் இப்போ நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்க போகுது சார். நான் வந்து ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட ஐடியாலஜி. சினிமா 1000 கோடி சம்பாதிச்சு காட்டுன்னு ஒரு படம் எழுதவே முடியாது. நான் அதான் முன்னாடியே சொல்கிறேன். பட் ஆனால் என்னன்னா நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம கூட இருக்கவங்க யாரும் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேலே எக்ஸைட்மெண்ட், ரஜினி சார் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த 1000 கோடிங்கிற பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. இப்போ அதனால 500 கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்போ வந்து நான் பதில் சொல்கிறது ஆயிடுச்சு. கிரிட்டிசிசம் அதெல்லாம் வைக்கல. பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸ்மே சரி, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 1000 கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேண்டாம், அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்குன்னு தான் நான் முன்னாடியே நல்லா இன்டர்வியூ சொன்னேன். பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோட லேர்னிங்காக இருக்குது. எனக்கு எவ்வளோ பேசினா போதும். ஏன்னா நான் ரொம்ப கரெக்டாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி பேசிக்கிறேன். அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஸோ நான் இதுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும். சார் இதோட கண்டினியூஷன் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் ஒரு கொஸ்டின் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ஐடி விங்காட்டம் வச்சுருக்காங்க சார். தே ஹேவ் சோஷியல் மீடியா டீம் ஆட்டம். அந்த டீம் அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆகிடுது. ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லாதே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களான்னு சொல்லலை, இன் ஜென்ரல் நான் ஆஸ்கிங். ஒரு படம் ரிலீஸ் முன்னாடி வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆகும், 1000 கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி விங் போடுறதுனால கடைசியில் அது வந்து 200 கோடி தான் ஆச்சுன்னா அது அப்படியே ட்ராபேக் ஆகிட்டு அது எப்படி சார்? அது நான் எப்படி சார் சொல்ல முடியாது? வந்து அது ஃபேன்ஸே நீங்கள் தடுக்க முடியாது. அண்ட் சோஷியல் மீடியா இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுச்சு. அது நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்களோட எண்ணம். அவங்க காசு கொடுக்குறாங்க, படம் பார்க்குறாங்க, இன்னும் அதை பற்றி போடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேலே எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன இந்த ஐடி விங் வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கைன்னா இல்லை புரியுது சார், புரியுது. ஸோ ஒரு படம் நல்லா இருந்தால் யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் என் படத்தை எடுக்கிறது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது. சந்தீப் பிரச்சனை தான். பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு நீங்கள் தான் அன்றைக்கி 50 நாள் ஓடிச்சு. அப்போது அது நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சேன். அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும். பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டர் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க. ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறது நான் நம்புறேன். சார் இங்க ஒரு கேள்வி. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டு இருக்கு செய்திகள். அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போயிட்டு நீங்கள் அமீர் கானோட பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபியூச்சரில் மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஒரு 3-4 தடவை மீட்டிங் போச்சு. எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய ஃபேன் தான். அண்ட் அவரும் வந்து என் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி தான் அவர் கூலியிருந்து படம் பண்ணணும்னு பேசுகிறாரு. பட் ஆனால் நான் சொன்னேன் சார், இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேற ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறது பார்த்தா சார் பண்ண முடியும். பட் ஆனால் டாக்கிங் சார். சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூட வேலை செய்யணும் சார். அவங்க எல்லாரும் கூடயும் பேசி தான் இருக்கேன். பட் ஆனால் டைம் தான் சார் வச்சு. சார் இங்க ஒரு கேள்வி. சார் நீங்க டிசியில் பண்ணிட்டு இருக்கீங்களா? டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜனநாயகம் ரிப்போர்ட்டராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் 2 கேள்வி வச்சுருக்கேன். இந்த சென்சார் இஷ்யூ கூலியும் ஏ சர்டிஃபிகேட் வந்துருந்தது, ஜனநாயகிலையும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? 2 விஷயம் சார். டிசியில் ஆமாம் சார் பண்ணிருக்கேன். அது அருண் மாதேஷ் இருக்கும். இது வந்து ஹெச்வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அது மேலே அவங்க பேசிங்க. அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட் நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் இருந்தது. ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சரி ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போகல. எனக்கு என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டு ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னா அட்லீஸ்ட் 35 கட் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9 மியூட்ஸ் இருந்தது. மியூட்ஸ் கூட ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி அது டேக் நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கோம். பட் ஆனால் அதையும் மீறி 35 கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஒரு
ஒரு கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூஏ சர்டிஃபிகேட் அது மாதிரி தான் இருக்குது. அண்ட் இமீடியட்டாக நான் ஒருத்தர் எடுக்க முடியிற காலம் இல்லை, ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன், ரஜினி சார்கிட்டையும் பேசினேன், அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசன் சார். உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம். ரீசன் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே 35 கேட்டு அட்வைஸ் பண்ணாங்க. பட் அட்வைஸ் பண்ணுறது தாண்டி ரீசன் சார் எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே இது அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது தீமேட்டிக்காகவே எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம், இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துகிட்டு அண்ட் டிசைட். ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு 40-50 கோடி வருமானத்தில் லாஸ் இருந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், உங்கள் லொக்கேஷன் உங்களுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் வந்துட்டு. இல்லைன்னா ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது. அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகம் எனக்கு நீங்கள் இன்னொரு நடந்தது வேணும், நான் சென்சாருக்குள்ளே போகல, அதனால சொல்ல முடியும். தேங்க்யூ சார். இங்கே கேள்வி, ஒரு இயக்குனராக இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகராக மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? இப்போ உங்களுக்கு வந்து நடிகராக இருக்கிறது சுகமாக இருக்கா? இப்போதான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் உங்களுக்கு தமிழ் வேணும். சுகமாலாம் இல்லை, நான் நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கும் தெரியாத வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் தான். சார் மீனாட்சி சுந்தரம், உங்கள் படங்களில் நிறைய வன்முறை இருக்குது, வெட்டு குத்து ரத்தம் புருவெல்லாம் இருக்குது. இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்லை. லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமாக கமெண்ட் வந்து அதை பற்றி என்ன நீங்கள் ஒன்று. ரெண்டாவது ஜனநாயகத்துக்கு மலேசியாலாம் போய் விஜய் சார் நிறைய சப்போர்ட் பண்ணிக்க, சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் நீங்கள். அடுத்து வந்து ஏப்ரல் பிரச்சாரத்துக்காக போயிடலாம், அந்த வகையில் சப்போர்ட் பண்ணணும். சரி இல்லை, நான் வன்முறை வந்து நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு நினச்சி வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தேனோ நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் தான் வந்தேன். நான் தேவர் விரும்மாண்டியெல்லாம் பார்த்து தான் வந்தேன். நான் மனநல மருத்துவமனைக்கெலாம் போகிறேன், நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன். அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போ கீழ்பில் ஆகட்டும், வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது, அதாவது ஆக்ஷன் படங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க, பிரேக்கிங் பேக், நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துறாங்க. ஸோ இதிலே 10 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. அப்படின்னா அவன் ஆன் பேர் நாங்கள் பார்க்குற வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறது நான் சொல்லலை, அதையும் காரணமாக வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் இந்த சோகால் வயலன்ஸ் நான் வயலன்ஸ்லேயே சொல்ல முடியல, அது ஒரு ஆக்ஷன் பண்ணுவேன். எப்படி ஜாக்கி சாரை பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அருணாவில் பார்த்தோம், இப்படியெல்லாம் பார்த்தோம் வந்தோம். அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம், நம்ம ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம், எல்லா ஆக்ஷன் விஜயகாந்த் சாரோட பார்த்தோம், ஒன்று தேட்டரில் விடாமல் பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆகணும்னு மாற்றுறது. இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லைண்ணே. ஒரு தப்பு நடக்குது, அது இந்த டைரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி இல்லைண்ணே. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்களா, இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது, ஓகே, நான் வயலன்ஸ் கம்மி பார்க்குறவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு படிக்கணும், எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்க்கணும், எவ்வளோ பேருக்கு அட்வைஸ் கேட்கணும், எல்லாருமே இருக்குது. ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்னு. அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும். அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, அது நம்ம தானே, நம்ம கையில் தானே இருக்குது. அதுக்கு அதை காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். 2 சைடும் பொறுப்பாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். பிரச்சாரம் தான் இல்லை இல்லைண்ணே, அரசியல் என்னென்ன சொல்லுங்க. தேவதாஸ் படம் பண்றீங்க, தேவதாஸ்ல இந்த கெட்டப் தானா? ஏன்னா தேவதாஸ்ல தாடி வச்சு தான் வரணுமா? அதில் லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்றாங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க நடிக்க போகணும்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களுக்கு வந்து நடிக்காத நீ டேரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க? ரஜினி சார், கமல் சார் என்ன சொன்னாங்க? இல்லை, இந்த ஃபஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொல்லணும். தேவதாஸ் தாடி வச்சிருக்கணுமா வச்சிருக்கூடாதா அது எல்லாமே அவன் தான் பதில் சொல்லணும். இது வந்து அவர் இப்படி வர சொன்னால் அதனால நான் நடிச்சிருக்கேன், அவன் என்னால் பதில் சொல்ல முடியும். அண்ட் இல்லை, நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் எனக்கு, நம்ம கூலிட்டு வரும்போது அவர் வாழ்த்துக்கள் தான் சொன்னார், கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார். அண்ட் நான் விஜயகாந்த் பேசினேன், அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசினேன். அவங்க யாராவது நான் நீ பார்த்தோமோ அது மட்டும் நான் மீட் பண்ணி பேசணும். அண்ட் நான் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த விஜய் சார், கமல் சார் பற்றி பேசினார், அவங்க 2 பேரும் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டரில் இருந்து அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க.
அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதே ஒரு பாகியமாக நினச்சிருக்கேன். நான் ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன், தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி தேதிக்கு அப்படி ஏதாவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா, இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமெண்ட் சரி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க. அதனால தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை. அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் தான் என் சைட்லேயோ இல்லை டீம் சைட்லேயோ யாராவது கேட்டு ஒரு எதிரினா பேசிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். மலேசியா போனதுக்கு அப்புறம் ஒரு டிவிக்கு அந்த விஜயஸ்கர்லாம் முடிச்சு கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒருவேளை அவங்க கட்சியிலிருந்து காய்ச்சி சொல்றாங்களா? இல்லை, நான் அவர் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால கொண்டாடுறாங்க. என்ன மட்டும் இல்லையா, இந்த சினி கொண்டாடுறாங்க, அட்லீன் கொண்டாடுறாங்க. லோகேஷ் சார், லோகேஷ் ஒரு நிமிஷம் சார் இது சார் புரியல. இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். லோகேஷ் நீங்க அல்லு அர்ஜுனை வச்சு அட்லீன் பண்றாரு, அல்லு அர்ஜுனை வச்சு இப்போ நீங்க லோகேஷ் கனகராஜ் பண்ண போறாரு. ஸோ 2 பேருக்கும் உள்ள அந்த காம்படிஷன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமா? யார் பெஸ்டா பண்றது அல்லது யார் பண்றது பீட் பண்றது? இல்லை, 2 பேருமே என்னோட அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறோங்கிறது ஐடியா. அது அட்லீஸ்ட் சைடில் அவர் ட்ரை பண்ணுறாரு, என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சொல்கிறதுல சந்தோஷம் தான். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் பொறுத்து. ஸோ எஸ் மேம், அது ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இது பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணிருக்காங்க. மாயா, அருவி, ஜோக்கர் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுறதுக்கு ஆசை. இப்போதைக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம், அது முடிஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற படம் 29 அது நானும் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் சந்திரன், ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்த்து அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிருக்கு. அண்ட் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணுற படத்தை வந்து பென்ஸ், அது ஷூட் போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம், அதனால அது கொஞ்சம் ஷூட் போகும், இன்னும் கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மிஸ்டர் பாரத்தும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, என் கூட சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் அவங்களோட கம்பெனிஸ் வருவாங்க. உங்களை பத்தி சோசியல் மீடியாவில் லோகேஷ் உங்களை பத்தி சோசியல் மீடியாவில் ஒரு நடிகையோட சேர்த்து காதல் வந்துட்டு இருக்குது. நீங்க ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? ஃபேமிலியாக போறீங்களா? இல்லை சார், ஆல்ரெடி ஃபேமிலி இருக்கு சார்.